மெரினா பீச்சில் சன்ரைஸ் பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆசை தாங்க. அதே ஆசையோடு நாங்களும் கிளம்பி ட்ரெயின் ஏறி மெரினா பீச்சுக்கு போய் ரீச் ஆனால் விடிஞ்சு போயிடுச்சுங்க. லைட்டாக விடியல, ரொம்ப விடிஞ்சு போச்சு. ஆனால் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருந்ததுனால சூரியன் வெளியே வரவே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தோம். லைட்டாக பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரூட்ஸ் கடை சீக்கிரமாக வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். இன்னும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தள்ளி போனால் அண்ணனும் கடை திறந்துட்டாங்க. அங்கே போயிட்டு சூப்பரான பிரெட் ஆம்லேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும், மாங்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்தோம். மழை வந்துருச்சுங்க. அட என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓடி கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி நீங்களும் சன்ரைஸ் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மொக்க வாங்கியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. பை பாய், see you. பெசன்ட் நகர் பீச்சில் இதை புதுசாக பார்த்தாங்க. மீண்டும் மஞ்சள் பெயின் நம்ம கவர்மெண்டால அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கை சுத்தமாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்க்காக செட்டப் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக உள்ள கப்ஸு, பிளேட்டு, ஸ்பூனு, பையிலே பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு மிஷினும் வச்சுருந்தாங்க. 10 rupees நம்ம அதுக்கு பே பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் பை கிடைக்குதுங்க. திருப்பி இந்த மாதிரி மஞ்சள் பையெல்லாம் நம்ம புழக்கத்துக்கு கொண்டு வரணும், பிளாஸ்டிக்கை சுத்தமாக ஒழிக்கணும், ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போனீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த இதே மாதிரி சூப்பரான சந்திக்கிறேன். பை பை, see you.